ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 5 பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதோட டாபிக் வைஸ் அதோட நோட்ஸ், என்னோடய நோட்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த டாபிக் கவர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ், சரிங்களா? டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இதிலிருந்து அப் டு அப் டு ஃபார்ம் ரோட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த டாபிக் நாம் இந்த நம்ம நோட்ஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆயிரும், சரிங்களா? டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ், சைட் செலெக்ஷன், ஆர்சிசி ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட், சூப்பர் ஸ்ட்ரக்சர், டைப் ஆஃப் ரூஃப்ஸு, பில்டிங் பிளான் அண்ட் எஸ்டிமேஷன், ஸோ ஃபார்ம் ஹவுஸ், த்ரெஷிங் ஃப்ளோர், ட்ரையிங் ஃப்ளோர், பவுல்ட்ரி ஹவுஸ், டெய்ரி ஃபார்ம், ரேட் ப்ரூஃப் குடோன் அண்ட் ஃபார்ம் ரோட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கான நோட்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லொக்கேஷன் ஆஃப் ஃபார்ம் ஸ்டெட். ஸோ லொக்கேஷன் என்னென்னு கேட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மெயின் அப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சானிடேஷன், வெல்பீயிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், எக்கனாமி அண்ட் லேபர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் லோ இனிஷியல் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், சரிங்களா? இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபார்ம் ஸ்டெட். ஸோ லொக்கேஷன் எங்கே இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்ம் ஸ்டெட் ஷுட் லொக்கேட்டட் நியர் த சென்டர் ஆஃப் தி ஃபார்ம். இதுதான் இங்கே கீவேர்ட், சரிங்களா? சென்டர் ஆஃப் த ஃபார்ம் இருக்கணும், அது இல்லைனா மிடில் ஆஃப் த ஃபார்ம் இருக்கணும், இல்லைனா லாங்கஸ்ட் சைடாக இருக்கணும். மிடில் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் லாங்கஸ்ட் சைடு, சரிங்களா? மிடில் சென்டரில் இருக்கணும் ஃபார்ம் ஸ்டெட். ஸோ அடுத்து லொக்கேஷன் அட் ஒன் சைட் ஆர் கார்னர் ஏரியா வேர் ரோடு இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரொக்யூரிங் த ஃபார்ம் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசிங் ஃபார்ம் ப்ரொடியூஸ். ஸோ ரோடு வந்து உங்களுக்கு இருக்குன்னு உங்களோட ஃபார்ம் ஸ்டெட்லேருந்து சப்ளை பண்ணுறதுக்கு, ஃபார்ம் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு ரோடு வந்து பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ நல்ல எலிவேஷன், நல்ல குட் ட்ரைனேஜில் இருக்கணும். ஸோ பெர்மனன்ட் வாட்டர் சப்ளை அங்கே இருக்கணும். ஸோ ட்ரீஸு ப்ரொவைடட் ரைட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஹை வெண்ட் வெலாசிட்டிஸ்லேருந்தும் டஸ்ட் ஸ்டாம்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ட்ரீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்து இதோட சைஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். ஃபார்ம் ஏரியா வந்து 3 to 5% ஆஃப் தி ஃபார்ம் ஏரியா இருக்கும், சரிங்களா? என்னென்ன இருக்கும்? ரெசிடென்ஷியல் பில்டிங், ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ், டெய்ரி பார்ன் அண்ட் புல்லக் ஷெட், சரிங்களா? ஸோ மில்க் கிரவுண்ட் வந்து 6 meters அவே ஃப்ரம் தி பார்ன் இருக்கும், சரிங்களா? ரொம்ப முக்கியம், அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ மில்க் ரூம் ஆர் மில்க் ஹவுஸ் வந்து 6 meter அவே ஃப்ரம் த பார்ன். அடுத்த சைலோபிட்ஸ், ஃபீட் ஸ்டோரேஜ் ஷுட் பி லொக்கேட்டட் நியர் த அனிமல் ஷெல்டர்ஸ். ஸோ சைலோபிட்டாக இருக்கட்டும், ஃபீட் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அனிமல் ஷெல்டர் பக்கத்தில் லொக்கேட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? அடுத்து ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆஃப் த ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஸ்டெட்டோட ஹார்ட், சரிங்களா? ஸோ என்னென்ன இருக்கணும் ஒரு குட் ஹவுஸில், என்னென்ன இருக்கணும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, குட் ஸ்டோரேஜ், கிரெயின் ஸ்டோரேஜ் இருக்கணும், ஃபியூல் ஸ்டோர் இருக்கணும், பெட்ரூம் இருக்கணும், வராண்டாஸ் இருக்கணும். ஸோ அனிமலோட ஷெல்டர்ஸ், அப்புறம் அந்த ஃபோடர் வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் இருக்கணும், கிச்சன் இருக்கணும், குட் வென்டிலேஷன் இருக்கணும். ஸோ அப்புறம் கிச்சன் மெட்டீரியல்ஸ், கார்டனிங் இருக்கணும், சரிங்களா? ஸ்பேஸ் ஃபார் வாஷிங் அதெல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டூல்ஸும் மிஷினரி ஸ்டோரேஜ், உதாரணத்துக்கு கல்டிவேட்டர், மல்டு போட்லோ, இந்த மாதிரி ஃபார்ம் டூல்ஸு, மிஷினரிஸு, ப்ரஷ் கட்டர், இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கணும். ஸோ அப்புறம் கிச்சன் வித் குட் வென்டிலேஷன், சரிங்களா? அடுத்து இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஹவுஸ் டிசைன். ஸோ இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஹவுஸ் டிசைனில் என்னென்ன இருக்கணும், வாட் ஆர் த, அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த, கீழே ஒரு 4 இது கொடுத்துட்டு இம்ப்ரூவ்ட் ஃபார்ம் ஹவுஸ் டிசைனில் எது கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்டோம். ஸோ இம்ப்ரூவ்ட் ஃபார்ம் ஹவுஸ் டிசைனில் பெட்ரூம், ட்ராயிங் ரூம், கிச்சன், டாய்லெட் ரூம், ஸ்டோர் ரூம், கெஸ்ட் ரூம், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், ஃப்ளோர் அண்ட் சீலிங் அண்ட் வால்ஸ் இருக்கணும், சரிங்களா? ஸோ இதோட சைஸஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 3.6 into 3 meter, ஸோ இம்பார்ட்டண்ட் இது. அதே மாதிரி 2 single beds 1 into 2 meterல இருக்கணும். ஸோ கிராஸ் வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் வித் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஆக்சஸ் டு தி காமன் பெட்ரூம். ஸோ காமன் பெட்ரூம் இண்டிபெண்ட் ஆக்சஸ் இருக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்து ட்ராயிங் ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேதரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 into 6 meter. நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம். சப்போஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, ஸோ அதிகமாக தேவைப்படுது, லார்ஜர் சைஸ் வேணால் 6 into 4.5 மீட்டரில் இருக்கணும், சரிங்களா? ஸோ ட்ராயிங் ரூம் கம் டைனிங் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நேச்சுரல் லைட் வென்டிலேஷன் இருக்கணும் ட்ராயிங் ரூமில், சரிங்களா? ஸோ அடுத்து கிச்சன். ஸோ கிச்சன் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்கணும், லிவிங் ரூம் பக்கத்தில் இருக்கணும், பட் அவே ஃப்ரம் தி பெட்ரூம்லேருந்து தள்ளி இருக்கணும், சரிங்களா? இதோட ஃப்ளோர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 9.3 to 14 meter ஸ்கொயரில், சரிங்களா? அடுத்து இதில் வந்து இந்த கிச்சன்லேயும் ஸ்டோர் ரூம் இருக்கணும், ஃபியூல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கணும், சரிங்களா? இதுவும் அட்டாச் பண்ணியிருக்கணும். அடுத்து டாய்லெட் ரூம், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.2 to 1.8 meter ஈச், சரிங்களா? போத் பாத்ரூம் அண்ட் லெவேட்ரி ஷுட் பி செப்பரேட்டட், சரிங்களா? பாத்ரூம் தனியாக இருக்கணும், லெவேட்ரி தனியாக இருக்கணும், சரிங்களா? பாத்ரூமில் வந்து ஷவர், டைரக்ட் டாப் பாத் இருக்கணும், லெவேட்டில் வந்து ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எசென்ஷியலாக இருக்கணும். ஸோ அடுத்து ஸ்டோர் ரூமில் வந்து சைஸ் வந்து 3.3 into 1.8 meter, சரிங்களா? ஸோ ரோ ஆஃப் செல்ஸ் எல்லா சைடில் இருக்கணும். அடுத்து கெஸ்ட் ரூம்.
ஸோ கெஸ்ட் ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒன்லி டு த ட்ராயிங் ரூம் அண்ட் ஃப்ரண்ட் வராண்டா. கெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு ட்ராயிங் ரூம் இருக்கும், ஃப்ரண்ட் வராக்டும் கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டுக்கு அக்சஸ்பிளாக இருக்கணும் கெஸ்ட் ரூம். அடுத்து இதோட சைஸ் 3.6 into 3 மீட்டர். ஸோ இது மாதிரி நிறையா சொல்லியிருப்போம். ஸோ அதோட ரீகேப் சின்னமாக பாருங்கள். ஸோ பெட்ரூம் அதோட சைஸ் 3.6 into 3 மீட்டர். அதோட ட்ராயிங் ரூம் வந்து 4.5 into 3.6. அடுத்து கிச்சன் 9.3 into 40 மீட்டர் ஸ்கொயர். டாய்லெட் ரூம் 1.2 into 1.8. ஸ்டோர் ரூம் வந்து 3 into 1.8 மீட்டர். கெஸ்ட் ரூம் வந்து 3.6 into 3 மீட்டர். சரிங்களா? ஸோ அதை ரீகேப் பண்ணிக்கோங்க. அடுத்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ டோர் வந்து டபுள் லீப் டோர்ஸ். ஸோ லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம். ஸோ இதோட சைஸ் 2.1 into 0.9 மீட்டரில் இருக்கணும். ஸோ கிச்சன் பாத்ரூமுக்கு 2 into 0.75 மீட்டரில் இருக்கணும். ஸோ வுட் அண்ட் டோன் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 10 into 7.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். வுட் அண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2 into 0.9 மீட்டர். ஸோ இதெல்லாம் சும்மா வேர்டிங்ஸாக சொல்கிறேன்னு பார்க்க, இதெல்லாம் கன்ஃபார்மாக கொஷின்ஸில் கேட்பாங்க வித் டபுள் பாயிண்ட். சரிங்களா? ஸோ பாட்டம் அது எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.75 மீட்டர் ஃப்ளோர் சர்ஃபேஸ்லேருந்து மேலே இருக்கணும். சரிங்களா? விண்டோ. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு ஈஸிலி அக்சசபிளாக இருக்கும். அதே மாதிரி 15 to 12 மீட்டர் ஸ்டீல் பார்ஸ் வெர்டிக்கலி இருக்கணும். சரிங்களா? வித் 7.5 சென்டிமீட்டர் அப்பார்ட் தள்ளி இருக்கணும். அடுத்து ஃப்ளோர் அண்ட் சீலிங். ஸோ சிங்கிள் ஸ்டோரேஜ் பில்டிங்க்கு வந்து சீலிங் ஹைட் வந்து 3.3 மீட்டர் இருக்கணும் ஃப்ளோரு. 2 ஸ்டோரி பில்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் 3 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும், செகண்ட் ஃப்ளோர் வந்து 2.7 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும். சரிங்களா? 2 மாடி வீடு. அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் மேட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஸ்டோன் ஆர் பிரிக்ஸ். ரூஃப் இன்டர்மீடியட் ஃப்ளோர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட். சரிங்களா? காங்க்ரீட்டில் இருக்கணும் இன்டர்மீடியட்டு. கீழே வந்து பிரிக்ஸ் இல்லைனா ஸ்டோனாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வால்ஸு. ஸோ வாலை பொறுத்த வரைக்கும் 20 சென்டிமீட்டர் திக் வால் இஸ் எனஃப். சரிங்களா? 20 சென்டிமீட்டர் திக் வால் இருந்தால் போதும். ஸோ ரெண்டாவது பெட்டர் டு ஹேவ் 37.5 சென்டிமீட்டர் வால் சீலிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதோட ஓன் லோடால். சரிங்களா? ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 37.5 சென்டிமீட்டர். ஸோ அடுத்து பார்ட்டிஷன் வால் வந்து 20 சென்டிமீட்டராக லெஸ் திக்காக இருக்கணும் பார்ட்டிஷன் வால். அடுத்து புட்டி. இட் இஸ் அப்ளைட் அவுட் சைடு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் த மாய்ச்சர் சீப்பேஜ் த்ரூ த வால்ஸ். ஸோ புட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் மாய்ச்சர் சீப்பேஜுக்கும் வால்ஸ் மூலிமா வர மாய்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுற புட்டி இது பண்ணுவோம். ஸோ இன்னர் வால்ஸ் பார்த்தீங்கன்னா ஷுட் பி பிளாஸ்டர்ட் வித் 15 mm திக் லேயர் ஆஃப் கிளே புட்டி. சரிங்களா? 15 mm திக் லேயராக இது பண்ணணும் இன்னர் வால்க்கு. ஸோ இதோட மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 12:1. ஸோ சிமெண்ட் மோட்டார் 1:4 டு ப்ரிவெண்ட் த வெதரிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் மோட்டாரில் 1:4 இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து சானிடேஷன். கம்மிங் டு த சானிடேஷன். ஒரு ஃபார்ம்ஸில் சானிடேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இந்த செப்டி டேங்க் கொஷின்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? 2017 தான் கேட்டிருக்காங்க இது ரிலேட்டடாக கொஷின்ஸு. ஸோ செப்டி டேங்க் எதுக்குன்னா இட் இஸ் அ வாட்டர் டைட் கண்டெய்னர் ஃபஸ்ட்டு. ஸோ அன்ட்ரீட்டட் சீவேஜை வந்து ஒரு ஏரியாவில் பாக்டீரியா யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 3 ஃபங்க்ஷன் மெயினாக எக்ஸ்பிளைஸ் பண்ணும் செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் சாலிட் ரிட்டைன் ரிமைனிங் போர்ஷன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் லேயர் டீகம்போஷன் அண்டர் அன்ஏரோபிக் கண்டிஷனில். செப்டி டேங்கில் அன்ஏரோபிக் கண்டிஷனில் டீகம்போஷன் அக்கர் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ தேர்ட்லி என்னென்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்லட்ஜ் அண்ட் ஸ்கம் இந்த டேங்க்கு. ஸ்லட்ஜும் ஸ்கம்மும் டேங்க்லேயே கீழே ஸ்டோரேஜ் ஆகிரும். சரிங்களா? ஸோ இது 3 ப்ராசஸ் தான் முக்கியமாக இருக்கணும். ஸோ ஸ்லட்ஜ் வந்து பாட்டத்தில் செட்டில் ஆயிரும். ஸோ ஆக்டட் அப்பான் த பாக்டீரியா. ஸ்கம் வந்து ஃப்ளோட்டிங் சாலிட்ஸாக இருக்கும். ஸ்கம் வந்து மேலே லேயரில். சரிங்களா? ஸோ இது எவ்வளோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் 1.5 மீட்டர் அவே ஃப்ரம் த ரெசிடென்ஸில் இருக்கணும். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. சரிங்களா? 1.5 மீட்டர் அவே ஃப்ரம் த ரெசிடென்ஸில் இருக்கணும். ரெண்டாவது இது வந்து க்ளோசர் டு வாட்டர் சப்ளை 30 மீட்டர். நெவர் க்ளோசர் தென் 30 மீட்டர். ஸோ 30 வாட்டர் சப்ளை இருக்கிறது 30 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அது போய் கண்டாமினேட் பண்ணிடும். ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் இஸ் க்ளோசஸ் அபவுட் 1.2 மீட்டர். ஷுட் நாட் லொக்கேட்டட் ஏரியாஸ் லேபிள் டு த ஃப்ளட்டட் ட்ரைனி சீசன். ஸோ ஃப்ளட் வரக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடாது. சரிங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர் கியூப். ஸோ இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் 5 மெம்பர்ஸ்க்கு 2 adult அண்ட் 3 child. சரிங்களா? 2 adult 3 child. ஸோ அடிஷ்னலாக ஒருத்தவங்க எடுத்தாங்கன்னா 0.42 மீட்டர் கியூப் பெர் மெம்பருக்கு ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 2.1 மீட்டர் கியூப். ஸோ இதெல்லாம் கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து இதோட டெப்த் ஆஃப் த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 to 1.5 மீட்டர். ஸோ இன்டீரியர் செப்டி டேங்கில் இன்டீரியர் பிளாஸ்டிக் பண்ணுவோம். ஸோ இன்டீரியர் பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.25 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டேங்கை வந்து 3 டிவைட் பண்ணிக்கலாம். 3 அன்இக்குவல் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேஃபல் வால்ஸ். ஸோ பேஃபல் வால்ஸை பொறுத்த வரைக்கும்
ப்ரீகாஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட்டில். ஸோ திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கணும். ஸோ ரெண்டாவது இது 15 to 22.5 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சைடு வால்ஸில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் அப்படி தான் சொல்லுவோம். 15 சென்டிமீட்டர் தள்ளி தான் இருக்கணும் சைடு வால்ஸை. இதுக்கு எதுக்குன்னா செப்டி டேங்கில் பொறுத்த வரைக்கும் வேவ் ஃபார்மேஷன் ஏற்படும். சரிங்களா? ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதிலேருந்து சாலிஸ் வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இதை வந்து பேஃபல் வால்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இன்லெட் அண்ட் அவுட்லெட் ப்ரொவைடர் 15 சென்டிமீட்டர் பிலோ தி கிரவுண்ட் லெவல். இன்லெட் அவுட்லெட்டும் 15 சென்டிமீட்டர் கிரவுண்ட் லெவல்லேருந்து 15 சென்டிமீட்டர் பிலோ தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து க்ளீனிங். ஸோ இதை வந்து செப்டி டேங்க் பொறுத்த வரைக்கும் வி ஷுட் இன்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் இன் 2 years ஒன்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஸோ ஒன்று ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணணும். It should be filled with 1/4 full of water. So bacterial action starts. ஸோ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடாமல் ஸோ இதில் வந்து 1/4 வாட்ரு இருக்கணும் டேங்க்கில். ஸோ அப்போ தான் பேக்டீரியல் ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் டிஸ்போசல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் செப்டி டேங்க் டிஸ்போசல் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் சிஸ்டம் ஷுட் பி கெப்ட். ஸோ அதாவது 30 மீட்டர் அவே ஃப்ரம் வாட்டர் சப்ளை பக்கத்தில் இருக்கிற இடத்த டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. 30 மீட்டர் அவேவாக தான் இருக்கணும். ஸோ ஏதாவது 6 ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் 50 மீட்டர் அவேல தான் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்து வந்து 6 மீட்டர் அவே ஃப்ரம் த டுவெல்லிங்ஸ். சரிங்களா? 6 மீட்டர் டுவெல்லிங்ஸ் வந்து 6 மீட்டர் அவேல தான் இருக்கணும். ஏன்னா இதோட ரெண்டாவது இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சாயில் பெர்குலேஷன் ரேட் வந்து ஸ்லோயர் தென் 5 சென்டிமீட்டர் பெர் ஹவர் இருக்க இடத்துல தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா கீழே போய் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் பண்ணிடும். சரிங்களா? அடுத்து 2 சென்டிமீட்டர் டயா ஆர் 10 சென்டிமீட்டர் டயா வந்து யூஸ் பண்ணுவாங்க பைப்ஸுக்கு, லாங் சிமெண்ட் பைப்ஸ் யூஸ் பண்ணி கேரி ஓவர் பண்ணுறதுக்கு அதை. சரிங்களா? அடுத்து நியர்லி 18.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ட்ரென்ச் பாட்டம் ஏரியா இஸ் டிசைரபிள் ஃபார் அ செப்டி டேங்க் ஆஃப் 2.83 மீட்டர் கியூப் கெப்பாசிட்டி. ஸோ ட்ரென்ச் 18.5 சென்டிமீட்டர் ட்ரென்ச் பாட்டம் ஏரியா வந்து தேவைப்படும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் 2.83 மீட்டர் கியூப் கெப்பாசிட்டிக்கு. ஸோ மீதி உள்ள சோக்கேஜ் பிட் டேங்க் சைஸு இதெல்லாம் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.